இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். प्रभु यीशु मसीह के नाम से आप सबका हम स्वागत करते हैं। இந்த புதிய மாதத்திலும் கர்த்தருடைய கரம் நம்மளோடு கூட இருப்பதாக. ये नए महीने में भी परमेश्वर का हाथ हमारे साथ रहे। இன்னைக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 115வது சங்கீதம். एक वचन पढ़ेंगे भजन संहिता 115 11வது வசனத்தை வாசிக்கலாம். 11वां वचन पढ़ेंगे। கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். हे युवा के डरवैयो, यहोवा पर भरोसा रखो, तुम्हारा सहायक और ढाल वही है। கர்த்தருடைய வேதாகமம் நம்ம பார்த்து பேசுகிறது. परमेश्वर का वचन हमसे बातें करता है। கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், परमेश्वर से डरने वाले प्रभु पे भरोसा कर, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். वही उनकी सुरक्षा और उनका कवच है। இந்த சங்கீதம் முழுவதுமாக தேவன் முதலாவது உலகத்தில் இருக்கிற ஒரு தவறானதை காண்பித்து தன்னை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். इस वचन में परमेश्वर पहला दुनिया में एक बुरी बातें विचार है उसको बताकर फिर प्रभु अपने बारे में बताता है। ஜனங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? लोगों का भरोसा कैसा है? அந்த ஆரம்பத்துல இருந்து 8 வசனம் வாசித்தா உலக பிரகாரமான ஜனங்கள், पहले से लेके 8 वचन तक अगर हम पढ़ेंगे तो दुनिया प्रकार के लोग, அவர்களே தங்களுக்காக ஏதோ ஒரு காரியத்தை அவங்களே நியமித்துக் கொண்டார்கள். वे लोग अपने लिए कुछ बातों को अपने लिए नियमित कर लेते हैं। ஆனா கடைசியில் அவர் சொல்லுகிறார், அவங்களுக்கு ஒரு கிரியையும் செய்ய முடியாத ஒரு நிலையிலே அவர் और பார்க்கிறார். आखिरी में वो वचन में लिखा है वे लोग आखिर में कुछ कार्य नहीं कर அது सकते। वैसे மனிதனை போல காணப்பட்டாலும் மனிதனுக்குள்ள ஒரு தன்மை அதுல இல்லை. वो इंसान के रूप में दिखाई दे तो भी इंसानियत उसके अंदर नहीं है। அது ஒரு உருவமாக இருக்கிறது. वो एक रूप के तरीका है। பரிசுத்தவான் என்ன சொல்கிறார்? அதை நம்புகிறவர்கள், அதை பண்ணுகிறவர்கள் அதை போலவே இருக்கிறார். पवित्र लोग क्या कहते हैं उसको, उसमें भरोसा करने वाले, उसे बनाने वाले उनके समान है। ஆகவே இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, इसीलिए हे इजराइल तो परमेश्वर पर भरोसा कर, அவர்களுக்கு அவர்தான் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். वो खुद उनका सुरक्षा और डाल है। இந்த இந்த வார்த்தையில என்ன சொல்லுது அப்படின்னா, ये वचन हमें क्या बताता है? நீங்கள் அவரை நம்புகிறதுனால, அவருக்கு பயப்படுகிறதுனால, आप उस पे भरोसा कर रहे हैं, उन पे प्रति डर रखा है, அவர்தான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அல்லது கேடகம். वही आपका सच में एक सुरक्षा या फिर एक डाल है। இது இப்ப நம்ம கேட்கிற ஜனங்களை என்ன செய்யணும்? ये हम सुनने वाले लोग क्या करना है? ஆம் கர்த்தாவே, நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம். हाँ प्रभु, हम ऐसे ही विश्वास करते हैं। என்னால் வேதாகமத்துல நிறைய காரியங்களை எவ்வளவுதான் நான் நம்பினாலும் சில நேரத்தில் என்ன செய்ய தடுமாட்டோம். क्योंकि वचन में बहुत सारी बातों पे कितना ही मैं भरोसा करता हूँ तो भी कभी कभी एक घबराहट हो जाती है। அதனால தான் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே நீங்க பயப்படுறீங்க நல்லதுதான், ஆனா நீங்க நம்பணும். वही कहता है परमेश्वर के प्रति डर मानने वाले आप डरते हैं, अच्छी बात है, पर आप भरोसा करना है। அந்த நம்பிக்கை தான் ரொம்ப நம்ம முக்கியம். அது அவரை நம்ப वो வேணும். भरोसा बहुत अहम है और वो भरोसा उसके ऊपर होना है। அப்ப இதுல என்ன போட்டிருக்குன்னா, தேவன் சர்வ வல்லமுள்ளவர், इसमें क्या डाला है कि परमेश्वर सर्व सामर्थी है। நான் நம்புகிறவர் என்னை காட்டிலும் மகிமையானவர், मैं भरोसा करने वाला मुझसे भी महिमा, அவர் பேசுகிற தெய்வம், वो बातें करने वाला खुदा அவர் है, கவனிக்கிறவர், वो सुनने वाला है, அவர் எல்லா சூழ்நிலையிலையும் என்னை வழி वो நடத்துகிறார். हर एक परिस्थिति में मुझे चला लेता है। தாவீது சொல்லும்போது சொல்றாரு, அவருக்கு நமக்கு கண்ணு தந்திருக்காரு, நம்மளை பார்க்க மாட்டாரா? दाऊद कहता है वो हमें आंखें दी, क्या वो देख नहीं सकता? நமக்கு செவி தந்திருக்காரு, அவர் கேட்க மாட்டாரா? हमें वो कान दिया है सुनने के लिए, क्या वो सुन नहीं ஆகவே सकता? நம்முடைய தேவன் ஏதோ ஒரு உருவம் அல்ல, படம் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். इसीलिए हमारा खुदा कोई जो है चित्र नहीं है, वो जीवित खुदा है, அவர் சர்வ வல்லமுள்ளவர். वो सर्व सामर्थी அவர் है। நம்மை மறுபடியும் பார்த்து சொல்கிறார், நீங்க எனக்கு கண்டிப்பா என்ன செய்யணும்? நம்புகிறீர்கள், ஆனாலும் என்னுடைய உதவி அங்க இருந்து தான் வருது அப்படிங்கறத நீங்க விசுவாசித்து அறிக்கை செய்யணும். वो फिर से वही बताता है, तुम लोग मुझ पे भरोसा करते हैं, फिर भी मेरा मदद आपके इधर से ही आता है करके யாக்கோபு विश्वास। எழுதின நிருபத்துல याकूब की किताब में 5வது அதிகாரம் 5वां अध्याय 17வது வசனம். 17 वचन। எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம், மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. एलिया भी तो हमारे समान रूप सुख भोगी मनुष्य था, और उसके पीड़ा का प्रार्थना की मैं न बरसे, और 3.5 वर्ष तक भूमि पर मैं नहीं बरसा। முதலாவது எலியா
அவரை பற்றி சொல்லும்போது நம்மை போல ஒரு சாதாரண மனிதன் அப்படிங்கிறது पहला एलिया के बारे में कहते समय लिखा है कि वो हमारे जैसा एक आम व्यक्ति था। இந்த வேதாகமத்தில் பார்க்கும்போது எலியா தான் ஒரு நல்ல பயங்கரமான ஒரு மகிமையான தீர்க்கதரிசி. पर वचन के अनुसार हम देखते हैं एलिया एक बड़ा और भयंकर भविष्यवक्ता दक्ता था। அவருடைய ஊழியத்துல தோல்வியே கிடையாது, எல்லாமே வெற்றி தான். उनकी सेविकाई में हरावट नहीं था, हर जगह पे विजय ही ஆனா ஒரு विजय। வைராக்கியம் உள்ளவர். वो जो है वो बहुत कट्टर था। எலியா அப்படின்னா கர்த்தரே தெய்வம். एलिया का मतलब है कि प्रभु ही खुदा है। அப்ப அவருக்கு ஒரு இருந்த ஒரு தைரியம் என்ன அப்படின்னா நம்முடைய தெய்வம் ஜீவன் உள்ளவர், उसके अंदर का धैर्य क्या था कि हमारा खुदा जीवित है, அவரை தான் நான் என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும். उसको ही मैं महिमा उठाना ஆனா है। அன்றைக்கு இருந்த ஒரு அந்த ஆகாப் என்ன செய்தான்னா திசைய ஜனங்களை திருப்பி அவங்களுடைய நம்பிக்கை வேற இடத்துல पर வச்சு. उस समय में जो आहाब राजा था उसने लोगों के विश्वास को भटका दिया அப்ப और उनके विश्वास இவருக்கு को, ஒரு வாஞ்சை வருது. और तो इसको एक इच्छा आती है, இது தேவனே சொன்ன மாதிரி தெரியல, இவரே போய் சொல்கிறார் ராஜாட்ட. ये प्रभु ने कहा ऐसा नहीं दिखता, ये खुद जाकर कहता है राजा के சில पास। இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிட்டுன்னு போட்டிருக்கும். अभी कहीं कहीं लिखा रहता है परमेश्वर का वचन एलिया के लिए आ गया था, ஆனா இவர் கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறாரு. पर ये प्रभु के लिए जो बहुत कट्टरपन कर ஆகாப்ட்ட போய் பேசுகிறார், आहाब से जाके बातें करता நான் है, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், मैं प्रभु के निकट खड़ा रहने நான் वाला, அவருக்காக சாதிப்பேன். मैं उसके लिए कुछ भी करूंगा। அவர் ஜீவன் உள்ளவர், वो जीवित खुदा है, அவர்தான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு எல்லாம் காரணர். वही हमारे सारे आशीषों का कारण நம்ம है। சுகமா இருக்கமா அதெல்லாம் காரணம் அவர்தான். हम चंगाई के साथ है तो उसका कारण वही है, ஆனா உங்களுடைய நம்பிக்கை வேற மாதிரி இருக்கு. पर आपका विश्वास भरोसा अलग है। அதனால நான் சொன்னாதான் மழை பெய்யும் பனி பெய்யும் சொல்றாரு. इसलिए मैं कहूंगा तभी बारिश और ओस पड़ेगा, ऐसा कहता है। இதுல என்ன போடுறாருன்னா புதிய ஏற்பாட்டுல यहाँ पर जूने करार में क्या बताया है? நயா नए करार में அதாவது எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனா இருந்தும் एलिया हमारे समान एक आम व्यक्ति होने के बावजूद அவர் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் वो பண்ணி. बारिश न होने जैसा वो बहुत ध्यान से प्रार्थना किया। தேவன் சொன்னாரா இல்ல இவரே சொல்றாரா? प्रभु ने कहा कि इसने खुद कहता है, இவர் தான் சொன்ன மாதிரி தெரியுது. ये खुद प्रार्थना करता है, தேவனுக்காக வைராக்கியமா நிக்கிறாரு. प्रभु के लिए जो है स्थिर खड़ा रहना। ஆண்டவரே நீர் உயிர் உள்ளவர் என்று உலகம் அறியணும், प्रभु आप जीवित है ये दुनिया के लोग जानना है, நான் உம்முடைய ஊழியக்காரன்னு உலகம் அறியணும். मैं आपका सेवक हूँ ये दो लोग जानना நீர் है। தான் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கிறாரு. आप ही सबको भोजन खिलाते ஆனா हैं। ஆகாப் அவருடைய மனைவி எசபேல் தவறான ஒரு நம்பிக்கை இஸ்ரவேல்ல சொல்லிட்டாங்க. पर आहाब और एसेबेल उसकी औरत जो है गलत बातों को इजरायलियों ஆகவே के विरुद्ध நான் சொல்லுகிறேன் தெய்வமே மழையே பெய்யக்கூடாது, इसलिए मैं कहता हूँ परमेश्वर बारिश होना ही नहीं चाहिए பனியே விழக்கூடாது. और ओस भी नहीं पड़ना இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோட ஒரு ஜெபம் பண்ணார். चाहिए। ऐसे वो जो है स्थिरपना से वो இந்த प्रार्थना की। ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அப்படியே மழையை தடை செய்தார். इसकी प्रार्थना को सुनकर प्रभु ने ऐसे ही बारिश को रुका दिया, அப்படியே எல்லாம் நின்று போயிட்டு. सब ऐसे ही रुक गया है। அடுத்த வசனம் சொல்லுது, उसके बाद का वचन कहता है, மறுபடியும் ஜெபம் பண்ணினான், फिर से उसने प्रार्थना की, அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. तब आसमान ने बारिश बरसाया और धरती ने अपना फल प्रकट किया। ஆனா மறுபடியும் அவர் ஜெபம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு ஜெபம் மாதிரி தெரியல. फिर दूसरे बार जो वो प्रार्थना करता है वो आम प्रार्थना नहीं दिखता है, அவர் மிகவும் வைராக்கியத்தோடு பாரத்தோடு ஜெபம் பண்ணார். वो बहुत बोझ के साथ और जो है स्थिरपना के साथ நல்ல விசுவாசி, अच्छा विश्वासी है, நல்ல கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்காரு. अच्छा प्रभु के लिए स्थिर खड़ा அவர் है। என்ன சொன்னாரோ அப்படியே மழை எல்லாம் நின்னு போச்சு. वो जैसा कहा वैसे ही बारिश अब रुक गया, ஆனா இப்போ திரும்பவும் மழை பெய்யணும். अब फिर से बारिश आना है। அதுக்கு காரணத்தெல்லாம் போய் சொல்லிட்டாரு. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல उसका कारण सब बता दिया, पहला राजा के किताब 18वां अध्याय में। ஜனங்களுடைய நம்பிக்கை வேற இடத்துல இருக்கு, அதனால தான் நீங்க கஷ்டப்படுறீங்க. लोगों का जो विश्वास दूसरे जगह पे है इसलिए आप लोग कष्ट उठा रहे ஆனால் हो, கர்த்தர் தான் உங்களை पर ஆசீர்வதிக்கும். परमेश्वर ही आपको आशीष करना है। பழைய ஏற்பாட்டுல நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஈசாக்கு ஆசீர்வதிக்கும் போது, फिर पुराने में बहुत सारी बातों को हम देखेंगे, ईसाक को आशीष जो करते समय, யோசேப்பு ஆசீர்வதிக்கும் போது यूसुफ को आशीष करते விசேஷமா समय, சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் வானத்தின் பனியினால உன்னை ஆசீர்வதிப்பார். विशेष उस बातों में लिखा है कि परमेश्वर आसमान की फल से आपको आशीष करे। அந்த ஆசீர்வாதத்தை தான் இவர் தடை செய்திருக்கிறார். वही आशीष को इसने रुका के இப்ப रखा, அந்த ஆசீர்வாதம் திரும்ப வரணும். फिर से वो आशीष आना है। அதுக்கு தடை என்னது? उसका रुकावट क्या था? ஏன் மழை வரல? क्यों बारिश नहीं हुई? ஜனங்களுடைய நம்பிக்கை தப்பான இடத்துல இருந்ததுனால இவரே மழையை தடை செய்தார். लोगों का भरोसा गलत जगह पे था, इसलिए इसने खुद उस बारिश को रुकावट கர்த்தர் की। தான் தெய்வம் அப்படிங்கறத நிரூபிக்கணும். अभी परमेश्वर ही खुदा है करके वो स्थिर அதுக்காக करना, அவர் என்ன செய்கிறாரு? इसीलिए वो क्या करता है, தேவ சமூகத்துல திரும்பவும் ஜனங்கள் அவர் ஆராதிக்கணும். प्रभु के हुजूर में फिर से लोग आराधना करना, தவறான நம்பிக்கை மாறணும். गलत विचार बदलना அது है, எல்லாத்தையும் உடைத்து போட்டுறணும். वो सबको तोड़ देना है। இருதயம் ரொம்ப முக்கியமானது. हृदय बहुत अहम है, ஜனங்களுக்கு அந்த மாதிரி ஒண்ணும் தெரியல. लोगों को ऐसा कुछ दिखाई नहीं அவங்க देता, அங்க போனா
அது சரிங்காங்க, இங்க வந்தா இது சரிங்க. लोग वहां जाते हैं वो सही कहते हैं, यहाँ आएंगे तो ये सही कहते हैं। பைபிள் சொல்லுது இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ये बाइबल में बताता है कि हे इज़राइल तो परमेश्वर भरोसा அவர்தான் உங்களுக்கு கேடகம், அவர்தான் உங்களுக்கு தஞ்சம். करो। वही आपका सुरक्षा और वही आपका डाल है। அந்த நம்பிக்கை தான் இருந்தாலும் கூட இஸ்ரவேலுடைய நம்பிக்கை இப்ப தப்பா இருக்கு. वो भरोसा ही था इजरायलियों के लिए, पर आज वो भरोसा गलत இதை दिखाई दे रहा சரி செய்ததுக்காக வேண்டிதான் है। ये सही करने के लिए ஆண்டவருடைய சமூகத்துல அவர் காத்திருக்கிறார். परमेश्वर के हुजूर में वो इंतजार தேவ करता है। சமூகத்தை நோக்கி அவர் ஜெபம் பண்ண முந்தி परमेश्वर के हुजूर की ओर प्रार्थना அவர் करते हैं। கர்த்தருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்துகிறார். परमेश्वर के लिए एक बलि का स्थान तैयार करता है और बलि தகன चढ़ाता பலி है। செலுத்துகிறார். वो அதாவது பரிபூர்ண எல்லாம் எரிஞ்சிடணும். वो बलि में पूरी जो बलि की वस्तु है जल जाती है। தகன பலிக்கு கர்த்தர் எப்பொழுதுமே ஜனங்களுக்கு செவி கொடுக்கிறார். उस बलि के लिए प्रभु हमेशा अपने कान देता है। நோவா தகன பலி தான் செலுத்துகிறார். नोआ ने भी वही बलि चढ़ाया है। ஆபிரகாம் தன்னுடைய பையனுக்கு பதிலாக ஆட்டுக்குட்டிய தகன பலி தான் செலுத்தார். अब्राहम अपने बेटे के बदले में वो मेमने को वो जो है आग से जलाने वाला बलि மோசேனுடைய देता மாமா இடையில வந்து சந்திச்சு அவன்கிட்ட பேசிட்டு தகன பலி है। செலுத்துகிறார். मूसा का मामा जो है वो उससे मुलाकात करता है, उसके बाद वो भी वही बलि चढ़ाता है। எங்கெல்லாம் தகன பலி செலுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் இறங்கி ஆசீர்வதிக்கிறாரு. அது நிரந்தரமான ஆசீர்வாதம். जहाँ जहाँ वो बलि चढ़ाया जाता है वहाँ खुद प्रभु उतर कर उन्हें आशीष करता இப்ப है। நம்புகிற ஜனம் என்ன செய்யணும்? अभी भरोसा करने वाले लोग क्या करना है? தேவனுக்காக ஒரு தகன பலி செலுத்தணும். पर प्रभु के लिए एक दगन बलि वो तैयार करना है। தகன பலின்னா என்னது? उसका बलि का क्या मतलब है? முழுவதுமாக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறது. पूरी तरीके से अपने आप को सौंप कर प्रार्थना முழு करना, மனதோட. पूरे मन से। அதுல போட்டு கருத்தாய் ஜெபம் उसमें பண்ணி लिखा है ध्यान से प्रार्थना करना। அவனுடைய ஆவி, அவனுடைய ஆத்மா, சரீரம் முழுவதும் அந்த இடத்துல ஒண்ணாயிருது. उनकी प्राण, आत्मा और शरीर तीनों एक उस जगह में एक हो जाता है। அதனால ஆபிரகாம் பலி செலுத்தும் போது நல்லா தெளிவா போட்டிருக்காரு. उसलिए अब्राहम जब बलि चढ़ा था अच्छे से बताया है। தன்னுடைய பையனை கடத்திட்டாரு. अपने बेटे को डाल दिया है। அவர் கத்தி எடுத்துட்டு வாங்க கத்தி எடுக்க போறாரு. वो चाकू को निकालने ही जाता है। ஆபிரகாமே பிள்ளையாண்டால் மேல் கை போடாத. हे अब्राहम तो अपने बेटे पे जो है तो हाथ मत डाल। உடனே அவரு நிறுத்திட்டாரு. तुरंत उसने रुका दिया। ஆண்டவரும் ஒரு வார்த்தை தான் சொன்ன மாதிரி தெரியுது. परमेश्वर एक ही बातों को कहा ऐसा लगता है। ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரா, பிள்ளையாண்டால் மேல் கை போடாத. एक ही बात बोला कि तो अपने बेटे पे जो है हाथ मत डाल। உன் ஏக சுதன் என்றும் நீ விரும்பின பையன் என்றும் பாராம எனக்காக நீ ஒப்பு கொடுத்த அப்படிங்கிறாரு. तेरा एकलौता बेटा होकर तू जो पसंद किया वो छोड़कर मेरे இப்போ लिए நான் நம்புகிறேன், நீ எனக்கு பயப்படுகிற. अब मैं समझ गया तुम मुझसे घबराता है। அதுக்கு பிறகுதான் அவர் அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் தகன பலி செலுத்துகிறார். उसके बाद वो मेमने को लेके जाकर वहां पर बलि தகன பலி செலுத்தப்பட்ட பிறகு கர்த்தர் மறுபடியும் அவனோடு பேசுகிறார். वो बलि होने के बाद फिर से प्रभु से बातें அவனை करता है, ஆசீர்வதிக்கிறார். उसे आशीष करता है। இதுதான் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் நடந்திருக்கிறது. यही पहला राजा का किताब 18वां अध्याय में हुआ है। அவருடைய பலியெல்லாம் பார்த்தா ஒரு சாதாரண மாதிரி எல்லாரையும் போல செலுத்தின மாதிரி இருக்கு. उनका बलि अगर हम देखेंगे सब लोगों के समान एक बलि दिखाई देगा। நாங்க பாருங்க 18வது அதிகாரத்துல पर यहाँ देखिए पहला राजा का किताब 18वां अध्याय में 41வது வசனம் வாசிக்கலாம். 41 18 41 41 और எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். फिर एलिया ने आहाब से कहा, उठकर खा पी, क्योंकि भारी वर्षा की सनसनाहट सुन पड़ती है। இப்போ எலியா சொல்றார், நீங்க போறோம் சாப்பிடும், இப்போ மழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றார். उसने राजा से आहाब से कहा तू जाओ और भोजन करो। இதெல்லாம் விசுவாசத்துல பேசுகிறார். ऐसा विश्वास की ओर से बातें அங்க करता है। ஒண்ணும் தெரிஞ்ச மாதிரிலாம் இல்ல. மழை சத்தமும் கேட்கல, மழையும் பெய்யல. वहाँ ना बारिश की आवाज है ना बारिश हो रहा है, அவர் தேவனுடைய மனுஷன். पर वो परमेश्वर का दास है। கர்த்தருடைய முழு பலத்தோட அவர் அவரையே நம்பி இருக்காரு. प्रभु पे ही वो भरोसा कर அவர்தான் கேடகம், அவர்தான் பலன். वही सुरक्षा वही डाल है। ஆனா 42 சொல்றது ஆகா போச்சனம் பண்ண போனான். 42 में बताया कि आहाब खाना खाने गया, ஆனா எலியா கார்மேல் பர்வதத்துல पर एलिया जो कार्मेल के उस அங்க மேல ஏறி वहां पर चढ़कर தரையிலே குனிந்து பணிந்து जो जमीन पर झुककर தன் முழங்கால் தன்னுடைய முகம் முழங்கால படு வரைக்கும் அப்படியே தன்னை ஒடுக்கி ஜெபம் பண்ணுகிறார். अपना सिर घुटने तक आने जैसे अपने आप को पूरा झुकाकर प्रार्थना कर। இதுதான் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிற ஒரு பலி. यही पूरी तरीके से सौंपने वाला एक बलि அப்படியே அழுது ஜெபம் பண்ணுகிறார். ऐसे ही रोकर प्रार्थना कर, அப்படியே ஒப்பு கொடுக்கிறார். अपने आप को उसने सौंप दिया है। நீங்க
தலையை வந்து முழங்கால் கிட்ட கொண்டு வர முடியாது. आप सिर को घुटने तक नहीं लेके आ सकते। அப்படி தன்னை தியாகமா முழுசு இருதயத்தோடு ஜெபம் பண்ணுறார். ऐसे अपने आप को त्याग कर ஆனா कर அப்படி पूर्ण நடந்த உடனே மழை வந்ததா? तो वैसे होते क्या बारिश आया था? மழை வரல. बारिश नहीं आया। தன் ஊழியக்காரரை நோக்கி अपने सेवक को देखकर நீ போய் சமுத்திரத்தில் போய் பாரு. तू जाकर समुद्र के उस छोर में जाकर देख। அவன் போய் பார்த்து வரான். ஐயா ஒண்ணுமே அங்க இல்லையா? वो कहता है वहां पर प्रभु कुछ नहीं है। தேவனுடைய மனிதன் விசுவாசி தான். प्रभु का दास विश्वासी है। தேவனுடைய வார்த்தை அவர்கிட்ட தான் வந்தது. परमेश्वर का वचन उसके पास அவர் ही है। சொன்ன மாதிரியே வானம் அடைக்கப்பட்டு वो போயிடுச்சு. जैसा कहा वैसे आसमान बंद ஆனா हो गया। திரும்ப வானம் திறக்கப்படுவதற்கு फिर आसमान खुले जाने के அவர் लिए தேவனுடைய மனுஷன் தான். वो परमेश्वर அவர் का दास சொன்னபடி है। கண்டிப்பா நடக்கும். वो जैसा कहा वैसा ஆனாலும் बारिश हो। தியாகம். फिर भी एक தேவன் அவனிடத்துல ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். परमेश्वर उसके पास एक बातों को चाहता है। அத நம்ம வேதத்துல எழுதி வச்சிருக்கிறது கருத்தாய் ஜெபித்தான். उस वचन में लिख कर रखा वो बहुत ध्यान से நம்ம கருத்தாய் ஜெபம் பண்றது வந்து ரொம்ப கம்மி தான். अब ध्यान से प्रार्थना करना बहुत நம்ம कमी बात है। கருத்தாய் ஜெபம் எப்ப பண்ணுவோம்னா முடியாம இருக்கும்போது தான் நம்ம கருத்தாய் ஜெபம் பண்ணுவோம். जब हमसे नहीं होता है तब हम बहुत ध्यान से प्रार्थना करते हैं। பவுல் சொல்லும்போது சொல்றாரு நீங்க ஆவியோடும் பாடணும் கருத்தோடும் பாடணும். पौल कहते समय कहता है आप आत्मा से भी गाना है और ध्यान से समझ कर गाना है। ஆவிலே படிச்சாலும் கூட நான் படிக்கிறது என்னன்னு புரியணும். கருத்தோடு அதனுடைய புரிஞ்சு படிக்கணும். हाँ, आत्मा में अगर हम गीत गाते तो भी हम क्या पढ़ रहे हैं वो हम समझ कर पढ़ना है। நீ நிற்கிறனும் பரிசுத்த பூமி அப்படிங்கிறாரு. तो जो खड़ा है वो स्थान पवित्र स्थान है। அதனால நீ என்ன செய்யணும் இப்ப சப்பலை கலத்த அப்படிங்கிறாரு. इसीलिए तो क्या करना, अपने पैर चप्पल को அப்ப उतारना। நிற்கிற இடத்தை நான் புரிஞ்சாதான் அதை செய்ய முடியும். अगर आप वो रहने वाले स्थान, खड़े वाले स्थान को समझेंगे तब आप वो எலியா करेंगे। அப்படியே ஜெபம் பண்ணி திரும்பவும் தன்னுடைய வேலைக்காரர் அனுப்புதாரு. एलिया ऐसे ही प्रार्थना करता, फिर अपने மறுபடி போய் பாருங்க. फिर से तू जाकर देख। அவன் போய் ஓடி போய் பார்த்துட்டு வரான். இவர் அப்படியே முழங்கால் தன்னுடைய முழங்கால்ல தலை படும்படி ஜெபம் பண்ணுதாரு. वो जाकर देख के रहता है, पर एलिया अपने सिर को घुटने तक आने तक का प्रार्थना। கடைசி 44வது வசனம் சொல்லுது. 44 है। ஏழாந்தரம் இவன் ஏழாம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன் நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். 7वें बार उसने कहा समुद्र में से मनुष्य का हाथ सा एक छोटा बादल उठ रहा है। एलिया ने कहा आहाब के पास जाकर कह रथ जुतवा कर नीचे जा, क्योंकि ऐसा ना हो कि तू वर्षा के कारण रुक जा। அப்ப முதல் சாப்பிட போனது எங்க போனா? अभी पहला खाना खाने का कहाँ पर गया அப்ப था? என்னதான் நடந்திருக்கு? तो क्या हुआ है? அவர் முதலாவது பலி செலுத்தினார். पहला उसने बलि கர்த்தர் चढ़ाया, பலியை அங்கீகரித்தார். परमेश्वर ने बलि को स्वीकारा। அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு? उसके बाद क्या हुआ है? அங்க உள்ள தவறான தீர்க்கதரிசி எல்லாம் கொன்று போட்டார். वहाँ के झूठे भविष्यद्वक्ताओं को उसने मार डाला। திரும்ப பலி செலுத்தி எல்லாரும் சாப்பிட்டிருக்காங்க. फिर बलि चढ़ाया उसने और सब लोग भोजन இப்ப किए। எலியா இன்னும் இங்கதான் இருக்காரு. अब एलिया वहीं पर है। இன்னும் வீட்டுக்கு போகல. आहाब अभी घर पे அந்த नहीं है, கர்மேல் பர்வதத்துல இருக்காரு. उस पर्वत में ही है, कर्मेल இப்ப पर्वत। இவர் ஜெபம் பண்ணுதாரு. வேலைக்காரன் போய் பார்த்துட்டு வரான். अब ये एलिया यहाँ प्रार्थना करता है और उसका दास जाकर वहाँ देख रहा है। ஏழாவது முறையில ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தை வருகிறது. சின்ன ஒரு மேகம் வந்திருக்கு. 7वां बार वो एक विश्वास की बातें आती है, छोटा सा हाथ के मुट्ठी के जैसा एक बादल है। அது சொன்ன உடனே அவர் சொல்றாரு वो कहते ही एलिया कहते ஆகாப்பை நோக்கி மழை உமை தொடராதபடிக்கு சீக்கிரமா நீ ஓடி போ அப்படிங்க. आहाब को देखकर बारिश तेरे रुकावट न बने इसलिए तो शीघ्र ही यहाँ से निकल जा। அங்கதான் தேவன் தன்னுடைய விசுவாசமான வார்த்தையை எதிர்பார்க்கிறார். वहाँ प्रभु हमारे विश्वास की बातों को देखता है। நம்மளும் அப்படிதான் ஜெபம் பண்ணி சில காரியங்களை நான் வாயினால அறிக்கை செய்யணும். हम देख के प्रार्थना कर कर कोई बातों को हमारे मुंह से कबूल करना நமக்கு है। நல்லா தெரியும் நம்முடைய ஆண்டவர் யாரு, ஜீவன் உள்ளவர். हमें अच्छा से पता है हमारा परमेश्वर कौन है, जीवित அவர் है। நம்ம போல கை காலு மூக்கெல்லாம் இருக்க மாதிரி தான் அவர் நமக்கு वो வெளிப்படுத்தியிருக்கிறார். हमें जो है उसके पास भी हाथ कान नाक सब है जैसा हमें அவர் प्रकट करके दिया। பேசக்கூடியவர், वो बातें करने वाला அவர் खुदा। கையை அசைக்காரு, वो अपने हाथों को அவர் हिलाता है, நடக்கிறாரு. वो चलता है। ஆகவே நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர். इसीलिए हमारा परमेश्वर जीवित है। அவர் நம்ம கவனிக்காரு, நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறாரு. वो हमें ध्यान देता है। हम सब இவ்வளவுதான் இருந்தாலும் कितना ही क्यों ना हो, அவருடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்யணுமா? उनके बच्चे हैं तो क्या करना है? அந்த நேரத்துல முழுவதுமாக ஒரு ஒப்பு கொடுக்கிறது, उस समय में परिपूर्णता से अपने आप को முழுவதுமாக தேவனுடைய வார்த்தையை நம்ம அறிக்கை செய்கிறது. पूरी तरीके से प्रभु के वचन को हम कबूल करना है। தாவீது அதான் சொல்றாரு, என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், दाऊद ऐसे कहता है, मेरे मन तो ஏன் क्यों घबराता है? தேங்குகிறாய், तो क्यों கர்த்தரை நோக்கி காத்திரு. तो प्रभु की ओर इंतजार में அந்த रहे। மாதிரி அந்த நம்பிக்கையை நம்ம கூட்டுகிறது. उस भरोसा को वह बढ़ाता நம்ம है। நம்ம நிறைய இடத்துல நம்ம சொல்லணும், हम वो जिस समय में कहना है, மனசுலயே பேசணும். हमारे मन से ही बातें கர்த்தர் करना। கண்டிப்பா
கண்டிப்பா நமக்கு விடுதலை தருவார். प्रभु सच में मुझे छुटकारा ஜெபத்தை देगा। கேட்பார். मेरी प्रार्थना सुना। நன்றி ஆண்டவரே, நீர் என் ஜெபத்தை கேட்பீரப்பா. धन्यवाद प्रभु, आप मेरी प्रार्थना எனக்கு को உதவி सुना, செய்வார். मुझे मदद இந்த करेंगे, பலவீனம் மாறும். मेरी कमजोरी நான் बदलेगी, எழும்பி मैं பிரகாசிப்பேன். उठकर उजाला करूं, காரணம் நான் சொல்லுகிறது எல்லாத்தையும் கவனிக்கிற ஆண்டவர். क्योंकि मैं जो कहता हूँ वो सब प्रभु நான் सुनता है। முழுதயத்தோட சரண்டர் ஆயிருக்கேன், ஜெபம் பண்ணிருக்கேன். पूरे दिल से अपने आप को सौंप दिया அது हूँ। ஒரு பலி, वो एक बलि है, அது தோஸ்திர பலி, वो स्तुति का बलि, அது ஒரு தகன பலி. वो एक दहन का बलि है। அந்த பலியை கர்த்தர் நிச்சயமா ஏற்றுக்கொண்டா பதில் கண்டிப்பா உண்டு. उस बलि को प्रभु स्वीकारता है और उसका उत्तर अवश्य है, அதை கண்டிப்பா அவர் மாற்றவே மாட்டார். उसे कभी वो बदल नहीं सकता। அவர் தகன பலிக்கு முன்னால தன்னை அப்படியே அவர் என்ன கேட்டாலும் கொடுக்கிறார். उस बलि के सामने वो जो कुछ मांगता प्रभु से देता எலியா கருத்தாய் ஜெபம் है। பண்ணினா एलिया ध्यान से प्रार्थना किया, அதுதான் ஒரு தகன பலியை போல உள்ளது. நம்மளும் கருத்தாக ஜெபம் பண்ணணும். हम भी वैसे ही प्रार्थना करना है। சரி கிடைச்சா சரி, கிடைக்கட்டா பரவாயில்ல, அப்படி இல்லை. हाँ, प्रार्थना किया, मिला तो ठीक है, नहीं है तो भी चलेगा, ऐसा नहीं। கருத்தா கண்டிப்பா எனக்கு வேணும், எனக்கு கிடைக்கும். कैसे भी मुझे चाहिए प्रभु मुझे இந்த देगा। விசுவாசம் தான் ரொம்ப முக்கியமானது. ஆனா இது நம்ம இருதயத்துல சீக்கிரமா வருதே ये இல்லை. विश्वास बहुत अहम है, पर ये हमारे हृदय में शीघ्र आता नहीं है। மார்க் 9வது அதிகாரத்தை பாருங்க. मार्क का किताब 9वां अध्याय में 23வது வசனத்துல 23 நடந்த ஒரு காரியம். जो हुई उस बातों के बारे में ஆண்டவர் மருவ மலையிலிருந்து கீழே இறங்குகிறார். परमेश्वर रूपांतर के उस पर्वत से नीचे उतरता है। வாசிங்க 29வது வசனத்துல. मार्क का किताब 9वां अध्याय में 22 முத வாசிக்கலாம். 22 से पढ़ेंगे। மார்க் 9:22. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். அவர் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையாக்கி சோமில்ல एक पिता अपने बच्चे का जो तबीयत बहुत அது खराब, நிறைய நேரம் வெட்டு வியாதி வந்திருக்கு. उसको बहुत बार फिट्स आया है और சில நேரம் தண்ணியில விழுந்துருதான், சில நேரம் தீயில விழுந்துருதான். कहता बहुत समय में पानी में गिरता है, कभी आग के अंदर गिर நான் जाता கொண்டு உங்களுடைய சீசர்கிட்ட கொடுத்து நான் ஜெபம் பண்ண है। சொன்னேன். मैं अपने बेटों को अपने आपके चेलों के पास लेके प्रार्थना அவங்களும் किया, நல்ல பிரயாசத்தோட ஜெபம் वो பண்ணிருக்காங்க. भी अच्छे प्रयास से प्रार्थना की, ஆனா நடக்கல. पर कुछ अद्भुत हुआ எப்படி नहीं। இருக்கு? அவன் நம்பி வந்திருக்காங்க, இயேசுவானர் இல்ல, சீசர் தான் இருக்காங்க. वो भरोसा कर आया, वहाँ चेले थे, यीशु मसीह नहीं थे। அவர் மேல மலையில மருவ மலையில ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் காலையில இறங்குதாரு. இங்க கீழே இப்படி நடந்துகிட்டு இருக்கு. और रूपांतर पर्वत में प्रार्थना कर दूसरे दिन सुबह उतर रहा है, यहाँ पर नीचे ऐसे है। சீசரும் நல்ல விசுவாசி தான். चेले भी अच्छे विश्वासी हैं, ஆனா இவங்க ஜெபம் பண்ணிருக்காங்க, ஒண்ணும் நடக்கல. पर ये लोग भी प्रार्थना किया, कुछ हुआ नहीं। இவர் ரொம்ப பரிதாபத்தோட சொல்றாரு. ये बहुत दुखी होकर कहता है, ஆண்டவரே, ஏதாவது மனது எங்க மேல ஒரு மனசு இறங்கி இதை செய்யுங்க. प्रभु मेरे अंदर मेरे ऊपर एक दया कर आप एक काम कीजिए। அப்ப எவ்வளவு இருதயம் நொறுங்கி இருக்கும். कितना उसका हृदय टूटा रहेगा। எப்படியாவது கொஞ்சம் இறங்கிருங்க ஐயா, எப்படியாவது என் மேல இறங்கி என் பிள்ளைக்கு இறங்கி இவனை சுகமாக்கிருங்க அப்படிங்கிறாரு. कैसे भी मेरे बच्चे के लिए आप उतर कर इसे चंगाई कर உதவி दीजिए, செய்யுங்க. मदद कीजिए। 23வது வசனம் தான் முக்கியமாக கர்த்தர் சொல்றார். 23वां वचन बहुत अहम प्रभु बताता है। இயேசு அவனை நோக்கி, यीशु मसीह उसे நீ देखकर, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். अगर तू भरोसा करेगा तो ये बातें होगी। விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். विश्वास करने वाले के लिए सब कुछ संभव है। இப்போ இவனுக்கு விசுவாசம் இருக்கா இல்லையா? अभी इसको विश्वास है कि नहीं? விசுவாசம் இல்லைன்னா வந்திருக்க மாட்டான். अगर विश्वास नहीं तो आता ही नहीं था। எப்படியாவது ஆண்டவர் இருப்பார்னு வந்தா, ஆண்டவர் இல்ல, சீசல் இருக்காங்க, அவங்க ஜெபம் பண்ணாங்க, ஒண்ணும் நடக்கல. कैसे भी प्रभु रहेगा करके आया, प्रभु नहीं थे, चेले लोग थे, वो लोग प्रार्थना क्या करते हैं। ஆண்டவர்கிட்ட மனம் உடைஞ்சு சொல்லிட்டேன், ஏசப்பா ஏதாவது நீங்க செய்யுங்க ஐயா, மனது இறங்கி செய்யுங்க அப்படிங்க. अब यीशु मसीह को भी आकर बता दिया, आप कुछ तो मेरे लिए दया कर आप कीजिए कर। ஆனா ஆண்டவர் சொல்றாரு, पर प्रभु कहता है, நீ விசுவாசனா கண்டிப்பா உன் பிள்ளைக்கு तू சுகமாயிரும். विश्वास करेगा तो तेरे बच्चे को चंगाई मिल जाएगा। விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாமே கூடும். और विश्वास करने वाले के लिए सब कुछ संभव அடுத்து அவன் அப்பா பேசாரு பாருங்க. है। फिर से उसका உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. तुरंत पिता उसका कहता है, मैं विश्वास करता हूँ, ஐயா நான் நம்புதேன், मैं भरोसा करता हूँ, ஆனால் என்னுடைய சரீரம் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேங்குது. फिर भी मेरा शरीर जो है उसे इनकार कर அது रहा எப்படி நடக்குங்க மாதிரி எனக்கு உள்ளத்துல ஒரு கேள்வி. है। वो कैसा होगा करके एक प्रश्न मेरे, தயவு செய்து என்னுடைய அவிசுவாசம் நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. दया कर मेरी अविश्वास को मुझसे निकाल कर मत दीजिए। அந்த சூழ்நிலையிலயும் அந்த தகப்பனுக்கு ஒரு அவிசுவாசம் இருக்கு. उस स्थिति में भी उस पिता को एक अविश्वास है। இன்னைக்கு நிறைய பேருக்கு நமக்கும் கூட இப்படி இருக்கலாம். आज हमारे लिए ये बहुत लोग को ऐसे ही இருக்கும், होगा। நம்ம மனுஷங்க அப்படிதான். हम इंसान है, ऐसे ही ஆனால் रहेगा। கர்த்தர் நமக்கு மறுபடியும் சொல்றாரு, पर परमेश्वर हमसे फिर से कहता है, நீ முழு இதயத்தோட கேட்டனா கண்டிப்பா கிடைக்கும். पूरे मन से मांगेगा तो तुम्हें मिल இப்ப जाएगा। நம்ம அந்த அப்பா சொன்ன மாதிரி சொல்லணும். हम पिता की तरह कहना है, ஆண்டவரே, என்னதான் இருந்தாலும் என்னுடைய
இருதயம் ஒத்துக்கூடப்பட்டுக்க ஐயா. प्रभु कितना ही हो मेरा हृदय वो मानता नहीं। என்னுடைய அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி मेरी செய்யுங்க. अविश्वास को निकाल कर मुझे मदद இப்பதான் அவர் மனம் உடைந்து ஜெபம் பண்ணுறாரு. तब वो टूट कर मन टूट कर இப்போ प्रार्थना அவனுக்கு விசுவாசம் இருந்ததா இல்லையா தெரியல. अब उसे विश्वास था या नहीं मालूम नहीं। ஆனா அவன் சொன்ன அந்த ஜெபம், ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கறட்டும், वो उसने कहा किया वो प्रार्थना, प्रभु मेरी वो अविश्वास हमसे निकाल எனக்கு दीजिए, உதவி செய்யும் அப்படின்னு அவன் அழுது ஜெபம் मुझे பண்ணான். मदद कीजिए, ऐसा रो कर प्रार्थना कर। அது 24வது வசனம் வாசிக்கலாம். அவன் எப்படி ஜெபம் பண்ணதான் பாருங்க. 24वां वचन देखिए कैसा प्रार्थना करता है। உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னார். எப்படி சத்தம் போட்டுருவான் பாருங்க. எப்படி சத்தம் போட்டிருப்பான்? वो कैसा प्रार्थना किया, आवाज किया, சத்தம் போட்டு சொல்லுங்க. அழுதுருக்கான். वो रोया है, रो कर चिल्ला கண்ணீர் कर, வந்துட்டு அழுதுட்டான். आंसू आ गया, रो दिया है। எப்படியாவது செய்யுங்க ஐயா. कैसे तो प्रभु आप कर दीजिए, இதுதான் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறது. यही पूरी तरीके से सौंपना। நம்ம தேவன் நல்லவர், प्रभु भला है, நம்மளும் உயிரோட தான் இருக்கோம். हम भी जीवित है, அப்போ நம்ம எப்படி பேசணுங்கிறத கர்த்தர் हम கற்றுக் कैसे बातें करना ये प्रभु सिखाता நிறைய है। காரியத்தை நம்ம கேட்காமலே கர்த்தர் தந்துருது. बहुत बातों को हम मांगे बिना प्रभु दे देता ஒரு है। சில காரியங்களை சாத்தானுக்கு முன்னால நான் சேலஞ்ச் பண்ணி என் தெய்வம் எனக்கு தருவார் அப்படி நம்ம ஜெபம் பண்ணி தான் கேட்கணும். पर थोड़ी बातें हैं जो हम प्रभु को शैतान के सामने हम चैलेंज करके मांगना, ये प्रभु मुझे देगा करके। லாசருவை எழுப்பும்போது ஒரு காரியம் சொல்கிறார். लाजरो को जिलाते समय एक बातों को कहता है, யோவான் 11வது அதிகாரத்துல यूहन्ना का किताब 11वें अध्याय में முதலாவது ஒரு காரியத்தை சொல்றார். 10வது வசனம் பார்த்தீங்கன்னா 10वें वचन में 11வது அதிகாரம் 10வது வசனம். 11वें अध्याय இரவிலே நடந்தார். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார். தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார். क्योंकि जो कोई मांग परंतु यदि कोई रात में चले तो ठोकर खाता है, क्योंकि उसमें प्रकाश नहीं है। இப்ப என்ன சொல்றாருன்னா, क्या कहता है यहाँ पर, வெளிச்சம் தான் என்னது, ஒரு விசுவாசம். उजाला एक विश्वास है। ஆண்டவர் சொல்றாரு, நான் எவ்வளவுதான் என்னெல்லாம் செய்தாலும், அற்புதம் அடையாளம் मैं செய்தாலும், कितना ही अद्भुत आश्चर्य काम किया तो ஒரு भी சில நேரத்துல ஜனங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்து வர மாட்டேங்குது. एक दो समय में लोगों को वो भरोसा नहीं आता है, அதனாலதான் அவன் இறந்த பிறகும் கர்த்தர் போகல. उसीलिए वो मरने के बाद भी परमेश्वर गया இப்ப नहीं है। ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, अभी प्रभु क्या सोचता है, இவன் ஜனங்கள் இருளில் இருக்காங்க, இரவில் இருக்காங்க, अभी लोग अंधकार के अंदर पड़े हैं, அவங்ககிட்ட வெளிச்சம் இல்ல. उनके पास उजाला नहीं இப்ப है। நான் வெளிச்சமா போனேன் அப்படின்னா अभी मैं उजाला बनकर जाऊंगा तो கண்டிப்பா அந்த ஜனங்கள் கண்டிப்பா என் பக்கம் திரும்புவாங்க. वो लोग कैसे भी मेरे ओर आएंगे, என் பக்கம் திரும்பினா கண்டிப்பா அவங்களுக்கு ஜீவனும் கிடைக்கும். और मेरे ओर आएंगे तो सच में उनको जीवन அது மட்டும் मिलेगा, இல்ல, நித்திய ஜீவனும் கிடைக்கும். और उनको अनंत काल का जीवन ஏன்னா मिलेगा। ஆண்டவர் வந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நித்திய ஜீவனையும் கொடுக்கிறார். क्योंकि परमेश्वर दुनिया की आशीष भी देकर और अनंत जीवन भी இந்த देगा। ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தான் கர்த்தர் இன்னும் லேட்டா போறார். ये आशीष को देने के लिए प्रभु और देरी से जाता है। அது இவர் மெதுவா தன்னுடைய சீசரோட பகிர்ந்து கொள்கிறார். அவன் இறந்துட்டான், செத்து போயிட்டான் அப்படிங்கிறார். चेलों के पास वो बांटता है कि वो मर चुका है करके। ஆனா இங்க வந்தவரும் பாருங்க, அந்த அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நிலை. यहाँ पर आने के बाद भी उस घर की परिस्थिति देखिए। 21வது வசனத்துல மார்த்தாள் சொல்றான், இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்க இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். 21वें वचन में मार्था कहते, प्रभु अगर आप रहते तो मेरा बेटा, मेरा भाई जो है गुजरा नहीं होता। இப்போ அவர் வந்துட்டாரு, அப்ப அதுக்கு என்ன? तो अभी तो वो आ गया, तो अभी उसका क्या है? அப்ப என்னதான் நினைக்காங்க? तो वे लोग क्या समझते हैं? சாவு முந்தி நீர் வந்திருந்தா கண்டிப்பா உயிர் கிடைச்சிருக்கும். मरने से पहले अगर प्रभु आता तो वो இப்போ जीवित செத்து हो। போயிட்டான், अभी तो मर चुका है, கஷ்டப்பட்டாச்சு. नष्ट हो गया। இத வந்து நீங்க புதுப்பிக்க முடியாது. इसको आप अभी नहीं सही नहीं कर सकते। இப்படிதான் அவருடைய நம்பிக்கை இருக்கு. ऐसे ही उनका भरोसा था। இந்த மாதிரி நல்ல சம்பளம் வந்துகிட்டே இருந்தது, நல்ல வேலை நடந்தது. अच्छा नौकरी था, अच्छा पगार आ रहा था। இப்ப சம்பளத்துல கொஞ்சம் குறையுது. अभी पगार में कमियां हैं। இப்போ இத வந்து தெய்வம் ஒண்ணும் செய்ய முடியாது. अभी प्रभु इसमें कुछ काम नहीं कर सकता। இதுதான் அவ சொல்றா, மார்த்தா மரியாள் ரெண்டு பேருமே சொல்றாங்க. ऐसा मार्था और मरियम दोनों कहते हैं। ரெண்டு பேருமே சொல்றாங்க, நீர் இங்க இருந்திருந்தானால் என் பையன் எங்க தம்பி செத்துருக்க மாட்டான். दोनों कहते हैं अगर आप यहाँ पर होते तो हमारा भाई गुजरा नहीं होता। சரி, இப்ப செத்து போயிட்டான், அவ்வளவுதான். ठीक है, अभी मर चुका है, இத வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. अभी इसको हम कुछ नहीं कर இதெல்லாம் सकते। எழுப்பிக்கிட முடியாதுங்க மாதிரி தான் அவங்களுடைய பழக்கம். அந்த மாதிரி தான் அவங்க இருதயம் இருக்கு. आप इसे वापस जिंदा नहीं करने அப்ப जैसा இதுல இருந்து उनका- என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் உயிரோட எழுப்புனதை இவங்க இன்னும் பார்க்கல. हाँ, इसका इससे हमें क्या होता है कि प्रभु ने जिंदा
जीवित किए हुए लोगों को अभी யாரோ तक इसने செத்து देखा போனவங்களை உயிரோடு எழுப்பின மாதிரி மார்த்தாலும் மரியாளும் பார்க்கல. कोई मरे हुए को जीवित किया ऐसा मार्ता मरियम ने देखा नहीं है இப்பதான் அவங்க பார்க்க போறாங்க. अभी वे लोग देखने वाले ஆனா हैं அதுக்கு தேவன் வந்து நிறைய காரியத்தை பார்த்தீங்கன்னா நம்மளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். पर उस सब काम के लिए हमें हमारा भी कोई सहायता मदद होना நீங்களும் चाहिए பேசணும், தெய்வம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் காரியங்களை வந்து வாக்கியம் आप भी बातें करना प्रभु भी तब दोनों का बात होगा तो वहां पे काम நிறைய होगा இடங்கள் அந்த எலும்பு உயிரடையுது பாருங்க. देखिए वो हड्डी जी उठता है அவர் வந்து இவர் சொல்லி அவனை சொல்ல வைக்கிறாரு, அப்பதான் நடக்கு காரியம். प्रभु कहता है पर उसके द्वारा कहलाना चाहता है तब वहां पर काम होता है நான் சொன்ன மாதிரி சொல்லு அப்படிங்கிறார். मैं जैसा कहा वैसा तू कहे ऐसा कह காஞ்ச எலும்புகளை நீங்கள் உயிரடைவீர்கள் சொல்லு அப்படிங்கிறார். இவர் சொன்னாரு, அதுக்கு பிறகுதான் அந்த எலும்புகளுக்கு காது கேட்கும். सूखे हड्डी तुम जीवित हो जा करके कहो तुम ऐसा उसको कहा उसने कहा நம்மளும் उसको। இந்த மாதிரி பேசணும். हम भी ऐसे ही बातें करना है கண்டிப்பா நடக்கும், காரியம் கண்டிப்பா நடக்கும். सच में होगा कार्य இப்ப நம்ம தப்பா ஏதாவது பேசணும்னா சண்டை வந்துருது பத்தியா? हम गलत बात करते हैं तो कैसा झगड़ा हो जाता है வந்துருது இல்ல? हो जाता है அப்ப நல்லது பேசினா நடக்குமா? तो நடக்கும், अच्छी बातें करेंगे तो கண்டிப்பா நடக்கும். सच में होगा ஆனா இந்த நல்லதை பேசுறதுக்குள்ள நம்பிக்கையே கர்த்தர் நமக்குள்ள எப்படியாவது தள்ளதாக்குது, திணிக்கிறதுக்கு பார்க்காரு. वो अच्छी बातें करने वाली बातों को प्रभु हमारे अंदर डालना चाहता है அவர் 22 சொல்லுதா, அப்பொழுது நீர் தேவனிடத்தில் நீர் எதாவது கேட்டா கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். पर अभी भी आप प्रभु से कुछ मांगेंगे तो वो सच में आपको मिल जाएगा அப்படின்னா என் தம்பியை நீர் உயிரோடு எழுப்பிடலாம் அப்படியே அவ சொல்லுதா? அப்படி சொன்ன மாதிரி தெரியல. वो ऐसा कहते हैं कि मेरे भाई को आप जीवित कर सकते हैं ऐसा नहीं कहती है இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான் அப்படிங்கிறாரு. அப்பமா அவளால ஏற்றுக்கொள்ள முடியல. यीशु मसीह ने कहा तेरा भाई जी उठेगा तभी भी उसको यकीन नहीं आया நான் நம்புதேன், கடைசியில நீங்க வரும்போது எல்லாரும் உயிரடைவாங்கல்ல, அப்ப என் தம்பி உயிரோட वो வருவான். कहती है हाँ मैं भरोसा करता हूँ आखिरी में जब सब लोग जी उठेंगे तब मेरे भाई भी आपके साथ அந்த रहेंगे। தேவனை முழுமையாக எவ்வளவுதான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க, தங்கத்துக்கு இடம் கொடுத்தாங்க, ஒரு மனச்சடவு இல்லாம கூட வந்து எல்லாருக்குமே அவங்க உதவி செய்தாலும் ஒரு முழுமையான அந்த நம்பிக்கை இருதயத்துக்குள்ள இன்னும் வரல. वो प्रभु को भोजन दिए उनका देखभाल किया उनके साथ आने वाला सबको देखभाल किया फिर भी पूरे मन से वो विश्वास उनके अंदर नहीं இதுல है। இதை எதனால தெய்வம் எழுதி வச்சிருக்காருன்னா நம்மளும் இப்படிதான் சில நேரம் இருக்கும். ये क्यों प्रभु लिख के रखा है क्योंकि बहुत समय में हम भी ऐसे ही रहते हैं ஆனாலும் தேவன் நமக்கு சப்போர்ட் பண்றாரு. फिर भी प्रभु हमें मदद करता அவங்க है இப்படிதான் இருந்தாங்க, நீங்களும் இப்படிதான் இருக்கீங்க. वो लोग ऐसे ही थे आप लोग भी ऐसे ही हो ஆனாலும் அது பரவாயில்ல, எழுப்பிரு, फिर भी ठीक है तो उठ जा நீங்க பேசுங்க. तो बातें कर அப்படி நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு. ऐसे हमें जो है और जोश दिलाने के लिए प्रभु कहता அதான் है சொல்றாரு, ஒருவன் இருளிலே நடந்தா அவனுக்கு வெளிச்சம் இருக்காது. इसलिए कहता कोई अंधकार में चलता है उसके अंदर उजाला ஆனா नहीं இப்போ நான் வெளிச்சத்தை கொண்டு வருகிறேன். पर मैं अब उजाले को लेके आ நீ रहा हूँ இடறக்கூடாது, तू घबराना नहीं நீ है கீழே விழக்கூடாது. तू नीचे गिरना நான் नहीं உனக்கு வெளிச்சமா मैं இருப்பேன். तेरे लिए उजाला हूँ இப்ப நீங்க இருட்டுல இல்ல, अब तो अंधकार में नहीं அதுக்கு தான் அவரே வெளிச்சமா வந்து நிக்கிறாரு. इसीलिए वो खुद उजाला बनकर आया है 25வது வசனம் சொல்லும்போது 25वां वचन कहते இயேசு समय, அவளை நோக்கி यीशु से देखकर நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், मैं ही जो जी उठने वाला என்னை और जीवन है। விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். उस पे विश्वास करने वाला जो मरा रहेगा तो भी वो जीवित हो அப்போ जाएगा லாசரு உயிரோட இருக்கும்போது விசுவாசித்தாம்ல, ஆண்டவர் விசுவாசித்தான். लाजरू जब जीवित था तब प्रभु पे विश्वास किया அப்ப இப்ப செத்தாலும் உயிரோட வரணுமே. अभी वो मरेगा तो भी जीवित होना है ஆனாலும் அந்த வீட்டுக்குள்ள அந்த அற்புதம் நடக்கவே இல்லை. फिर भी उस घर में वो अद्भुत कार्य हुआ नहीं நிறைய கீழே வரைக்கும் பார்த்தோன்னா எவ்வளவுதான் பேசினாலும் அந்த அற்புதம் நடக்கல. कितना ही नीचे तक वचन में देखेंगे वो बातें किए तो இப்ப भी वो अद्भुत தெய்வம் हुआ। என்ன சார் இருப்பாங்க, அவரே ஒரு கீழே இறங்கி ஒரு வார்த்தை சொல்றாரு. अब प्रभु खुद वहां नीचे उतर कर की बातों को कहते எப்பொழுதுமே हैं பார்க்கணும், தேவன் பரலோகத்துல மகிமையானவரா இருக்கிறாரு. हमेशा हम देखना है परमेश्वर स्वर्ग में महिमा में அதே बड़ा है சமயத்துல அந்த இயேசுநாதர் அவர் சரீரத்துல வந்து முழுக்க முழுக்க மனுஷனா நிக்கிறாரு. वैसे ही वो यीशु मसीह शरीर में प्रकट होकर पूरी तरीके से इंसान के रूप में खड़ा है முழுக்க முழுசுமா மனுஷன் மாதிரி தான் இருந்தார். पूरा मनुष्य ही है ஆனா அந்த வேலையை வேற யாரும் செய்ய முடியாது, அவர்தான் செய்யணும். पर उस काम को और कोई नहीं कर सकता वही कर सकता है। மனுக்குலத்தை மீட்பதற்கு தெய்வமே என்னை மீட்பதற்காக மனுஷனா வந்திருக்கிறாரு. मनुष्य को उद्धार करने के लिए प्रभु मुझे छुड़ाने के लिए इंसान बनकर आया। பிலிப்பியர் சொல்லும்போது சொல்றாரு, அடிமையின் ரூபம் எடுத்தார். फिलिपियर कहते समय कहता वो गुलामी का रूप धारण किया எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார். वो हमारी तरह हर बातों पे परीक्षा ली गई है அதெல்லாம் நிரூபிக்கிறதுக்கு தான் அவர் பசியா இருந்தாரு, அவர் களைப்படைந்தாரு, அவருக்கு தூக்கம் வந்தது. இது எல்லாம் பார்க்கும்போது இயேசுனார் முழுக்க முழுக்க மனுஷனாகவும் இருந்தார். वो सब यहाँ दिखाने के लिए ही वो भूखा था वो जो थका हुआ था वो सो गया था ये इसमें देखेंगे तो पूरी तरीके से वो इंसान के रूप में था। இப்போ கல்லை எடுத்து போடுங்கன்னு எடுத்து போட்டாங்க. अब उन्होंने उसने कहा कि पत्थर को हटा दो उन्होंने हटा दिया ஆனாலும் சொல்றாங்க நாரும் ஆண்டவரே அப்படிங்காங்க. फिर भी लोग बहुत कहते हैं वहाँ पे बदबू आना இயேசு शुरू சொல்ற हुआ। வசனத்தை கவனிங்க, 42வது வசனம். अभी यीशु मसीह कहता वचन से कि 42वां वचन நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர்,
யார் யாரோட பேசுறது? कौन किससे बातें करता है? இயேசுநாதர் பிதாவை பார்த்து பேசுறாரு. यीशु मसीह पिता की ओर प्रार्थना उठाता है, பிதாவே நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர் हे पिता आप हमेशा मुझे मेरे प्रार्थना என்று को நான் सुनो। அறிந்திருக்கிறேன். ऐसा मैं जानता हूँ, எனக்கு நல்லா தெரியுமாப்பா நீங்க என் செவி எனக்கு சத்தத்துக்கெல்லாம் செவி கொடுக்க. मुझे अच्छे से पता है प्रभु आप मेरी जो है आवाज को आप सुनते हैं। ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கிற அந்த ஜனங்கள் எல்லாம் நம்பணும். அதனால அவங்களுக்காக வேண்டி நான் சொல்லுவேன். फिर भी मेरे और जो लोग खड़े हैं वो मैं आपकी ओर से आया है ये विश्वास करना है, उसीलिए मैं उनके लिए இப்ப कहता हूँ। நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுது, ஆண்டவரே இந்த மாதிரி இவங்கெல்லாம் என்னைய அந்த முழுமையான ஒரு நம்பிக்கை வரணும். நான் மாம்சத்தில் வெளிப்பட்ட தெய்வம் அங்கே தான் அவங்க நம்பணும். मैं उनके लिए प्रार्थना करता हूँ प्रभु ये लोग सब विश्वास करना है कि मास में प्रकट हुआ நான் परमेश्वर। இல்லாததை உருவாக்க முடியுங்கிறத நம்பணும். मैं जो नहीं है वहाँ सृष्टि कर सकता हूँ, ऐसे ही அவங்க भरोसा। வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் மாற்றுறதுக்கு எனக்கு முடியும் அப்படிங்கிறத அவங்க நம்பணும். जीवन का हर एक कष्ट को मैं बदल सकता हूँ, ये विश्वास वो लोग करना है। ஆகவே நான் ஏன் ஜெபம் பண்ணுறோம்னா அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறது என்னைய காமிக்கேன். वो मैं क्यों प्रार्थना करता हूँ, उनके लिए प्रार्थना कर रहा हूँ, मैं अपने आप को दिखाना के लिए। அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். उनके लिए मैंने ये कहा, ऐसा कहता है। அவங்களுக்காக நமக்காக அவர் சொன்னார். हमारे लिए उसने कहा, நம்மை போல ஒரு ஜெபம் பண்ணுறார். हमारे जैसा उसने प्रार्थना किया, அப்ப அவர் போல நம்மளும் சொல்லணும். तो उनके जैसा हम भी कहना है, ஆண்டவரே நான் என்னெல்லாம் கேட்கணும் அதெல்லாம் எனக்கு தந்திருக்கேன். प्रभु मैंने जो कुछ मांगा वो सब आपने दिया, ஆனாலும் என்னுடைய சரீரம் ஒரு சிலது ஒத்துக்கூட மாட்டேங்குது. फिर भी मेरा शरीर एक दो बातों को ஆனா इनकार நான் அதை करता है। நம்பணும். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. उस पर भरोसा करना है, उस पर विश्वास இந்த करना है, காரியத்தை நடப்பிக்கணும். इस बातों को पूरा இந்த करना है, காரியம் வாக்கிய பண்ணணும். ये बात पूरा होना है। எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்ற सारी स्थिति को प्रभु बदलना है। எல்லாவற்றையும் சொல்லிட்டு सब बातें कहकर இவளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ये सब कहने के बाद लाजरो तो बाहर आकर के बड़ी आवाज में உரத்த पुकारा। சத்தமிட்டார் என்று சொல்லல, वो बड़ी आवाज दिया ऐसा नहीं लिखा है, கூப்பிட்டார் வா வெளியே வா அப்படிங்கிற. उसे बुलाया तो बाहर आकर அதுதான் के, விசுவாச வார்த்தை. वही विश्वास की बात है। லாசருவே வெளியே வா அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு? வெளியே வான்னு கூப்பிடுறாரு. வெளியே लाजरो तो बाहर आकर के वो बुलाता है बाहर। தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை நிரூபித்து காண்பித்தார். परमेश्वर एक बड़े आश्चर्य बातों को स्थिर करके दिया, ஆனா அவர் கிருபையும் அன்பு நிறைந்த ஒரு और वो தெய்வம். अनुग्रह और प्रेम भरा हुआ அவர் நம்ம परमेश्वर, மேல ஒரு வைத்திருக்கிற ஒரு பெரிய அன்பை தான் वो வெளிப்படுத்தார். हमारे ऊपर रखा हुआ एक बड़ा प्रेम को प्रकट किया। அவர் சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருந்தாலும் वो सर्व दुनिया का जो है परमेश्वर है, அந்த இழந்து போன நம்பிக்கையை விசுவாசத்தை திரும்பவும் நமக்குள்ள எப்படியாவது தள்ளுவதற்கு ஒரு वो பிரயாசப்படுகிறார். खोया हुआ भरोसा, वो विश्वास को फिर से हमारे अंदर डालने का वो बहुत प्रयास நம்ம करता வாசித்த 115வது சங்கீதத்துல है। हमने जो पढ़ा भजन संहिता 115 में, அது ஒவ்வொரு குடும்பமா சொல்றாரு பாருங்க. हर एक परिवार कहता है, இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பணும், हे इजराइल तू परमेश्वर पर भरोसा அவர்தான் कर, துணை, அவர்தான் கேடகம். वही तेरा सुरक्षा तेरी ढाल ஆரோன் है। குடும்பத்தாரே நீ கர்த்தரை நம்பணும், हे आरोन के घराने प्रभु पे भरोसा कर, அவர்தான் உங்களுக்கு துணை, உங்களுக்கு கேடகம். वही तेरा सुरक्षा और तेरा கர்த்தருக்கு ढाल है। பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்க, பிரபு पे- அவர்தான் உங்களுக்கு துணை, உங்களுக்கு கேடகம். प्रभु पे भय करने वाले आप प्रभु पे भरोसा कीजिए, वही आपको கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார். प्रभु हमें जो है सोच के அவர் रहे, ஆசீர்வதிப்பார். वो आशीष करेगा, இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். इजराइल के घराने को आशीष அவர் करेगा, ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். आरोन के घराने को आशीष करेगा। கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். प्रभु के प्रति भय मानने वाले छोटे बड़े सबको आशीष करेगा। அப்படி சொல்லி 16வது வசனத்துல ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க. ऐसे कहते कहते 16 वचन में कहता வானத்தையே வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். है, आसमान परमेश्वर का है पर दुनिया को प्रभु ने इंसान को दिया, ஆனா செத்து போனவங்க எல்லாம் அவங்க துதிக்க மாட்டாங்க. पर जो मरे हुए वो स्तुति नहीं कर सकते ஆனா हैं, நம்ம துதிக்கணும். पर हम स्तुति करना है। நம்ம உயிர் உள்ளவங்க, हम जीवित है, மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். जो मांस के जो जीवित लोग मांस में रहने वाले सबको भोजन देने वाला उसको சங்கீதம் 150வது சங்கீதம் முடிவு சொல்லுது, சுவாசமுள்ள எல்லாரும் நீங்க தோத்திரம் பண்ணுங்க அப்படிங்க. भजन संहिता 150 में आखिरी में कहा जो जो श्वास लेते हैं वो सब प्रभु को धन्यवाद करना है। நம்ம நல்லா நினைக்கணும், அவர் நமக்கு கேடகம், நம்மள நம்புறது நல்லதா. हम सब भरोसा करते हैं कि वो हमारी डाल सुरक्षा, अच्छी बात है, ஆனாலும் கர்த்தர் இன்னும் முழுமையாக ஒரு தகன பலியை போல நான் பேசணும்னு சொல்லி पर விரும்புகிறேன். परमेश्वर और पूरी तरीके से बलि के रूप में हम बातें कर रहे हैं। முழுமையாக அதை பரிபூர்ணத்தை. கருத்தாக ஜெபம் பண்ணினான். ध्यान से वो प्रार्थना किया। 21வது மத்தேயு சுவிசேஷம் 21வது வசனம், मती का सुसमाचार किताब 21வது அதிகாரத்துல 21वां अध्याय में 19வது ஒரு வசனம். 19 वचन, அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதில் இலைகளை அன்றி வேறு ஒன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் உண்டாகாதிருக்க கடவுள்
மரம் பட்டு போயிடுச்சு. இந்த காரியத்தை सड़क के किनारे अंजीर का एक पेड़ देखकर वह उसके पास गया और पत्तों को छोड़ उसमें और कुछ न पाकर उससे कहा, अब से तुझ में फिर कभी फल न लगे। இப்போ ஆண்டவர் வந்து அந்த அத்தி மரத்தை பார்க்குறாரு, ஏதாவது சாப்பிடலாமான்னு பார்க்காரு. अब परमेश्वर उस अंजीर के पेड़ की ओर देख रहा, कुछ तो मिलेगा खाने के ஆனால் लिए, ஒன்றும் கிடைக்கல. और कुछ मिला नहीं। அவர் மனசுல நினைச்சாலே கண்டிப்பா மரம் பட்டு போயிடும். वो मन में सोचेगा तो तुरंत वो पेड़ जो है वो ஆனா அவர் सूख மனசுல जाएगा। நினைக்கல, நினைச்சதை வாயினால சொல்றாரு. वो मन में सोचा नहीं, सोचा हुई बातों को जो है मुंह से அவங்க बताते அவங்க हैं। நிக்காங்க, கிட்ட நிக்காங்க, சீசர் எல்லாம் கிட்ட நிக்காங்க. सारे चेले लोग नजदीक खड़े हैं। 20 சொல்லுது, சீசர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் இத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கேட்டிருக்கு அவங்களுக்கு. हाँ, चेले लोग को देखकर ये अंजीर का पेड़ इतना जल्दी सूख गया, ये कहने जैसा उन्होंने அப்ப सुना है। அவங்களுக்கு கேட்கும்படி தான் பேசியிருக்காரு. तो उनको सुनने जैसा प्रभु ने बातें की। தேவன் நல்லவர். प्रभु भला है, நமக்கு அவ்வளவு அந்த விசுவாசத்தை நமக்குள்ள வர்றதுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணுறாரு. हमारे अंदर वो विश्वास को लाने के लिए कितना हमारे लिए प्रयत्न करता 21 சொல்றார், இயேசு அவர்களை நோக்கி, है। 21 में यीशु मसीह ने उसे நீங்களும் देखकर, சந்தேகப்படாமல் आप भी बिना शंका किए விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் विश्वासी बने இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்ததும் அல்லாமல் इस இந்த अंजीर மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ விசுவாசத்தை நமக்குள்ள ஒரு சொல்லுகிறார். विश्वास को हमारे अंदर ला रहा है वो। இந்த கனகராஜ் பிரதர் முந்தைய எங்க கூட ஊழியத்துக்கு வருவார். भाई कनकराज जो हमारे साथ पहले सेविकाई में அவர் आते சில थे, நேரம் சொல்லுவாரு, वो कभी कभी कहता था, ஆண்டவரே இந்த மாதிரி நான் நடந்து போய்கிட்டே இருக்கேன், प्रभु मैं ऐसे चल के जा रहा हूँ, யாராவது பழக்கமானவங்க வரட்டும், कोई जान पहचान वाला आने दो, எங்களுக்கு பைசா இல்லை, हमारे पास पैसा नहीं है, அவங்களே எங்களை கொண்டு விடணும். वो खुद हमें छोड़ना चाहिए। அப்போ ஒரு தடவை ஒரு கேட்காரு, என்ன ஐயா நீங்க இப்படி சொல்லியலே, वो एक जन ने बोला क्यों आप ऐसा कह रहे हैं? சொல்லியிருக்காரு பிரதர், சொல்லுங்க பிரதர், நடந்தா நடக்கட்டா போகுது, நமக்கு என்ன. वो उसने कहा है, यीशु ने, तुम कहो, हुआ तो हुआ, नहीं हुआ तो हमको क्या। நம்ம சொல்லுதல் ஒண்ணு செலவாகுது நமக்கு, நம்ம விட்டு என்ன போதா, हम मुंह से कबूल करने से क्या हमारा कुछ नुकसान थोड़ी हो रहा சொல்லுவோம் நடக்கட்டும், है। हम कहेंगे वो होने देते हैं। நடக்கட்டாலும் பரவாயில்ல, नहीं हुआ तो भी चलेगा, ஏன் பேசக்கூடாது, நம்ம பேசணும். क्यों கண்டிப்பா बातें नहीं करना, हम बातें करना है। இப்படிதான் அவங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க சிலர். ऐसे ही वे लोग हमारे उनके जीवन में आगे बढ़ते हैं। சாம்பி செல்லத்தோட சொல்றாரு, सैम्पी चलत्र पास्टर புது कहता है, வீட்டுக்குள்ள நிறைய பேர் இந்த புது இந்த பால் காய்க்கும் போது नए घर में जब उसका उद्घाटन में लोग जाते हैं, சிலர் சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி நீ காலையிலேயே கொண்டு யாருக்கும் தெரியாம உப்பை கொண்டு உள்ள வச்சுட்டு வந்துரு. और कोई कहता है तो किसी को मालूम नहीं होना चाहिए, सुबह सुबह उसके अंदर नमक रख दे। சிலர் சொல்லுவாங்க, நீ கொண்டு பைபிளை கொண்டு உள்ள வச்சுட்டு வந்துரு. कोई कहता है तो वचन को अंदर रख के आ जा। அவர் சொல்றாரு, நீ பைபிளை கொண்டு வச்சினாலும் நடக்க போறதில்ல, உப்பு வச்சாலும் நடக்க तो போறதில்ல. नमक रखेगा तो भी होगा नहीं, या परमेश्वर का वचन अंदर रखा तो भी ஆண்டவர் சொல்றாரு, வீட்டு வாசல்ல ஏசப்பா உம்முடைய நாமத்தில் இந்த வீட்டை ஆசீர்வதிக்க நீ சொல்லு, அது நடக்கும் அப்படிங்கிற. प्रभु कहता है तू द्वार में खड़ा होकर, यीशु आपके नाम से आशीष करता हूँ, कह दे तो हो பைபிளை जाए। வச்சுக்க தப்பு இல்ல, बाइबल रख ले, अच्छी बात है, ஆனா நீ வாயினாலும் சொல்லணும். पर तू मुंह से कबूल करना है, அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். वही प्रभु चाहता है। அந்த வேதத்தை நீ கொண்டு போகும்போது இயேசுவின் நாமத்தில் இந்த வீட்டை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். वो वचन को लेके जाते समय यीशु के नाम से इस घर को मैं आशीष करता हूँ, அப்பதான் அந்த வசனம் வந்து கிரியை செய்கிறது. तब वो वचन काम करता है। எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான். एलिया हमारे जैसा एक तकलीफ उठाया हुआ व्यक्ति था, கருத்தாய் ஜெபம் பண்ணா, पर उसने बहुत ध्यान से प्रार्थना की। கருத்தாய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணல, ஒரு ஆளு சமுத்திரத்து வரைக்கும் மலையில இருந்து இறங்கி கடலுக்கிட்ட போயிட்டு வரணும்னா எவ்வளவு நேரம் ஆயிருக்கும், 7 முறை போயிட்டு வர்றாரு. वो एक व्यक्ति पहाड़ से उतर कर समुद्र की ओर जाकर देखना कितना समय होगा, 7 बार वो चक्कर मारा है, 7 முறை போயிட்டு வந்திருக்காரு. 7 बार वो அது जाकर, வரைக்கும் ஒரு முழங்கால்ல நிக்கல, அந்த தலைய கீழே கொண்டு வச்சுட்டு ஜெபிக்கிறார். तब भी तक वो घुटने तक अपने सिर को झुकाकर प्रार्थना में खड़ा அதுதான் था। அவருடைய ஒரு தியாகம், அந்த நம்பிக்கை. वही उसका एक प्यास, एक भरोसा है। நம்மள அவரு நம்ம ஜெபத்தை கேட்காம இல்ல, கேட்கிறாரு. हमारी प्रार्थना को नहीं सुनता, ऐसा नहीं, वो அவர் सुनता है, சித்தம் பாருங்க, அவர் நன்மை தானே செய்வாரு. वो उसकी मर्जी, वो भलाई करता அவர் है, கண்டிப்பா நமக்கு நன்மை தான் செய்வார். वो हमेशा हमारी भलाई என்ன करता है। நடந்தாலும் சரி, கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு என்ன செய்தாலும் நன்மைக்கு தான். कुछ भी हो जाए, प्रभु अपने लोगों के அவர் लिए जो भी நன்மை करता है, செய்கிறவராகவே சுற்றி वो திரிகிறார். भलाई करने के रूप में ही फिरता दिखाई நம்மளையும் देता அதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். है। हमें भी उसीलिए प्रभु ने रखा है। நம்மளும் நன்மை செய்துகிட்டு தான் சுத்தி தெரியணும். हम भी सिर्फ भलाई ही करना அதுக்கு चाहिए, தான் நம்மளை வச்சிருக்கிறார். उसीलिए प्रभु ने हमें நம்ம रखा है। ஆச்சரியமான ஒரு காரியம் தெரியுமா, உலகத்துல பாருங்க எவ்வளவோ ஜனங்கள் விக்கிரகாராதனை செய்தாலும் आश्चर्य बात देखिए, दुनिया में कितने ही लोग मूर्ति पूजा क्यों न करें, கொஞ்சம் பேர் தான் கிறிஸ்தவங்க. थोड़े लोग मसीहा ही என்னெல்லாம் செய்தாங்க பத்தியெல்லாம், क्या क्या कार्य करते எவ்வளவு हैं, மகிமையான காரியங்களை செய்துகிட்டே இருக்காங்க. कितना महिमा की बातों को कर நிறைய रहे हैं, காரியங்களை செய்தாங்க, बहुत बातों को कर रहे हैं, ஒண்ணுமே யாரும் செய்ய முடியல. कोई
वही कुछ वो लोग कर नहीं पाते। அப்படிப்பட்ட அதிசயத்தை கர்த்தர் நம்மளுக்கு கூட இருந்து செய்கிறார். ऐसा अद्भुत कार्य प्रभु हमारे द्वारा करता है। நேத்து வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி போட்டிருக்காங்க திருநெல்வேலியில. कल व्हाट्सएप में एक संदेश डाला था, 200 புதிய ஏற்பாடு கண்டிப்பா கொடுக்கணும் 1ஆம் தேதி காலையில அப்படின்னு போட்டிருக்காரு. 200 नया करार देना ही है, पहला 1 तारीख को सुबह सुबह, இன்னைக்கு காலையில கொடுக்கணும். आज सुबह देना है। ஜெபம் பண்ணுதாங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. प्रार्थना करो करके कहा है। பாருங்களேன், கொஞ்சம் பேர் தான் देखिए थोड़े लोग हैं இதை செய்யணும். ऐसे करना है। புதிய ஏற்பாடு குறைஞ்சது 40 ரூபாய். एक नया करार 40 रुपए के करीब रहेगा। இது ஒரு ஆளு கொடுக்காங்க, ஒரு ஆளு வாங்குதாங்க, ஒரு ஆளு கொண்டு கொடுக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு அற்புதமா கர்த்தர் एक செய்கிறார். आदमी लेता है, एक देता है, एक दूसरे को देता है। ये देख प्रभु கர்த்தர் கிரியை செய்கிறார். प्रभु कार्य करता है। பிரயாசப்படும் போது அந்த காரியங்களை கர்த்தர் வாக்கியம் प्रयास करते समय उस कार्य को प्रभु पूरा करता கொஞ்சம் है। பேரா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல காரியங்களை செய்தாங்க. थोड़ा रहेगा तो भी परमेश्वर के दास बड़े कार्य करते அப்ப हैं। அவர் என்ன செய்கிறாரு? கிரியை நமக்கு தேவன் கிரியை செய்கிறார், நமக்கு அது தெரியல. ஒரு तो சில हमारा परमेश्वर कार्य कर रहा है, हमें वो दिखाई नहीं देता है। நம்ம இதுவரைக்கும் வந்தது எல்லாம் தேவனுடைய விலையேறப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான கிருபை தான். हम यहाँ तक आए, परमेश्वर का एक अद्भुत இன்னும் மகிமையான காரியத்தை அவர் நமக்கு செய்வார். और महिमा की बातों को प्रभु हमारे लिए அவர் करेगा। சர்வ வல்லமுள்ளவர். वो सर्व सामर्थ्य है, நம்மளுடைய ஜெபங்களை அவர் கேட்கிறாரு. हमारी प्रार्थनाओं को सुनता है। ஆனாலும் அவர் சொல்றாரு, உண்மையாகவே சொல்லும்போது சொல்றாரு, இன்னும் நீ உண்மையாகவே தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். और भी वो कहता है, तो सच्चाई से तो प्रभु को ढूंढने वाले को प्रभु இன்னைக்கு காலையில் நம்ம ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிடணும். ये सुबह के समय हम एक बातों को जानना है। கர்த்தாய் ஜெபம் பண்ணணும். हम बहुत जो है ध्यान से समझ कर प्रार्थना கர்த்தாய் करना, ஜெபம் பண்ணணும். समझ कर प्रार्थना करना है। அன்னைக்கு ஒரு ஆள் சொல்றாரு, இந்த பாட்டை எத்தனையோ ஒரு பாடியிருக்கேன், उस समय में उस दिन एक व्यक्ति कहता है, इस गीत को मैं कितने बार गाया हूँ, ஆனா இப்பதான் எனக்கு இந்த பாட்டே புரியுது पर அப்படிங்கிறாரு. अब मुझे इस गाने का मतलब समझ में आया। பாட்டு மனப்பாடமா படிச்சாச்சு, हाँ, गीत जो है मन पाठ कर ஆனா लिया है, கருத்தா படிக்கல. पर वो समझ कर नहीं पड़ा। கருத்தாய் பாடணும், கருத்தாய் செபிக்கணும். கர்த்தர் நம்மளை நிச்சயமாக என்ன செய்கிறாரு? உயிர்ப்பிப்பார். समझ कर गाना है, समझ कर पढ़ना है, तब परमेश्वर सच में हमें எலியா दिखाएगा। நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான். एलिया हमारे जैसा एक दुख उठाने वाला व्यक्ति था। அவன் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். वो बारिश न होने जैसा ध्यान से प्रार्थना। அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. 3 साल 6 महीना इस दुनिया में बारिश नहीं மறுபடியும் ஜெபம் பண்ணினான். हुई। फिर से वो प्रार्थना की। அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. तब जो है बारिश ने अपनी जो आसमान ने अपनी बारिश डाली और जो है धरती जो है अपना फल प्रकट எனக்கு இதை किया। நினைக்கும் போது ஒரு காரியம் ஞாபகம் வந்தது. मैं ये सोचते समय एक बात याद आता है। அதாவது நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத நிறைய பேர் நம்ம நிறைய நேரம் செய்திருந்தோம். बहुत सारे बात हम परमेश्वर के विरोध कार्य कर देते हैं, ஆசீர்வாதம் தடைப்பட்டுட்டு आशीष रुकावट हो जाता அப்படின்னா है, மழை நின்னு போச்சு. तो मतलब बारिश रुक गया। திரும்ப நான் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கய்யான்னு சொல்லுதோம். फिर से हम कहते हैं, प्रभु मुझे आशीष அப்ப कीजिए, என்ன செய்யணும்? तो क्या करना है? ஆசீர்வதிக்கணும் இல்ல? वो आशीष करना है। முதலாவது மழை வேண்டாம்னு சொன்னா மழை நின்னுட்டு, पहला बारिश नहीं चाहिए करके कहा तो रुक இப்ப गया, வேணும்னு சொல்லும்போது மழை வருது. अब चाहिए तो कहा तो वो நான் இதை बारिश எப்படி हो गई। புரிஞ்சுக்கிட்டேன்? நான் முதலாவது பாவியாக இருந்தேன், தேவன் எனக்கு செவி கொடுக்கல. हाँ, मैं ऐसा समझ लिया, प्रभु जब मैं पापी था तब परमेश्वर ने मुझे कान न दिया, இப்ப நான் மனம் திரும்பி எசப்பா எனக்கு வேணும்னு கேட்க, அப்ப கொடுத்தானே ஆகணும். अब मैं मन परिवर्तन करके यीशु मसीह मुझे चाहिए करके मांगता हूँ, मुझे देना ही है। மறுபடியும் அவன் ஜெபம் பண்ணினான். फिर கர்த்தர் அவனுக்கு மழையையே கொடுத்து பூமியை தன் பலனை கொடுக்கும்படி கட்டளையிட்டார். फिर से उसने प्रार्थना किया, प्रभु ने उस आसमान से बारिश भी गिराया और धरती अपना கருத்தாய் फल। ஜெபிக்கணும். ध्यान से प्रार्थना தகன करना। பலிக்கு அடையாளம். एक बलि का चिन्ह है, தகன பலியின் அடையாளம் தேவன் நிச்சயமாக பேசுவார், அது அப்படியே நடக்கும். बलि का वही चिन्ह है कि प्रभु सच में आपसे बातें நோவாவுடைய करेंगे। தகன பலியை கேட்ட உடனே ஒரு காரியம் சொன்னார். नोआ के बलि को स्वीकार कर प्रभु ने இனி एक बात कहा, பூமியினுடைய சீதோஷ்ண நிலை இப்படியே தான் இருக்கும். अब दुनिया का परिस्थिति ऐसे ही रहेगा, முழு உலகத்தையும் நான் தண்ணினால அழிக்க अब முடியும். पूरी दुनिया को मैं पानी से नाश नहीं மனுஷன் करूंगा। சோர்ந்து போயிடும். इंसान निराश हो जाएगा। இன்னைக்கு வரைக்கும் அந்த வசனத்தை அப்படியே ஒரு கர்த்தர் आज நிறைவேற்றுகிறார். तक उस वचन को प्रभु पूरा कर रहा है। நம்ம கூட முழு இதயத்தோட கருத்தோட ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாக்கிய हम பண்ணுவார். भी पूरे दिल से और समझ कर प्रार्थना करेंगे, प्रभु हमारे कार्य को पूरा करेंगे। सब प्रार्थना करेंगे கருத்தாக ஜெபம் பண்ணலாம். प्रभु की ओर, நல்ல समझ कर அந்த प्रार्थना தெய்வத்தை நோக்கி பார்க்கலாம். उस प्रभु की ओर देखेंगे। அவர் குற்றம் இல்லாத பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக நமக்காக அவர் ஆட்டுக்குட்டியாக ஒப்பு கொடுத்தார். और निर्दोष निष्कपट हमारे लिए एक मेमने के रूप में सौंपा गया। குற்றமில்லாத பாவமில்லாதவராக ஒப்பு கொடுத்தார். वो पवित्र निष्कपट अपने आप को सौंपा।
பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம். पतरस कहते समय कहता है निर्दोष मेमने के लहू से हम छुड़ाए குற்றம் गए। உள்ளவர்களையும் விடுதலை ஆக்கக்கூடிய ஒரு பலி. वो दोषी को भी छुड़ाने वाला एक बलि। என்னுடைய வசனம் உங்களை பரிசுத்தப்படுத்தும். मेरा वचन आपको पवित्र करेगा। உங்களுக்காக நான் என்னையே பரிசுத்தப்படுத்துகிறேன். मेरे लिए तुम्हारे लिए मैं अपने आप को पवित्र- உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். तुम्हारे लिए एक स्थान को तैयार कर रहा हूँ। உனக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பார். तुम्हारे लिए सब कुछ प्रभु कर देगा। அந்த தெய்வத்தை நான் முழு இருதயத்தோட, उस परमेश्वर को पूरे हृदय ஆண்டவரே से அந்த எண்ணம் எங்களுக்கு தாருங்க. प्रभु वो विचार हमें என் दीजिए। அவிசுவாசம் நீங்க मेरा போயிருக்கு. विश्वास निकल जाए। கண்ணீரோடு அழுது சத்தமோடு சொன்ன, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கட்டும். आंसू बहाकर आवाज कर चिल्ला कर என் कहा பிள்ளைக்கு எப்படியாவது சுகம் வேணும். मेरा अविश्वास निकले, मेरे बच्चे को चंगाई दे। கர்த்தர் அந்த பிள்ளைய பூரணமாக சுகப்படுத்தி கொடுத்தார். प्रभु उस बच्चे को परिपूर्णता से चंगाई। சீசர்கள் வந்து கேட்காங்க, चेले लोग पूछते ஐயா हैं, எங்களால முடியலையே. हे मैं हमसे नहीं हुआ। இந்த பிசாசு ஜெபத்தினாலும் உபாசத்தினால தான் முடியும். ये शैतान प्रार्थना और उपवास के द्वारा ही முடிஞ்சு जाएगा। கருத்தோட ஜெபம் பண்ணணும். हम भी ध्यान से प्रार्थना நம்ம करना है। எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். हम सब प्रार्थना करेंगे। ஏசப்பா நன்றி சொல்லுங்க. यीशु मसीह आपको धन्यवाद இந்த करते हैं। புதிய நாளுக்கு ஸ்தோத்திரம். ये नए दिन के लिए நீர் धन्यवाद। கொடுத்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காய் ஸ்தோத்திரம். आपने दिए हुए आशीष के दिन के लिए धन्यवाद। நாங்களும் கருத்தாய் ஜெபம் பண்ணணும். हम भी ध्यान से प्रार्थना करना है। ஆண்டவரே எங்களுடைய அவிசுவாசத்தை நீங்கணும். प्रभु हमारा विश्वास को निकालना எங்களுக்கு है। விசுவாசம் தாங்க ஏசப்பா. आपका विश्वास हमें दीजिए நாங்க प्रभु। என்ன சொன்னாலுமே நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. हम जो भी कहेंगे पूरा होना है, ऐसा वचन कहता உன்னுடைய நாக்கில் அந்த அதிகாரத்தை கர்த்தர் है। आपके வைத்திருக்கிறார். जबान में वो अधिकार प्रभु ने रखा है। நல்லவைகளை பேசணும், भलाई बातों को बातें வசனத்தை करना, பேசணும், वचन को बातें करना, எல்லாம் சிருஷ்டிக்கணும். सारे बातों को सृष्टि करना। குடும்பங்கள் தேவனுடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படும். हमारा परिवार प्रभु के नाम से आशीषित होना। எப்பொழுதுமே நாங்க சோர்வா இருக்க கூடாது. हमेशा हम निराशा में नहीं दिखाई ஆவியிலே அனல் உள்ளவர்களா இருக்கணும். देना। आत्मा में स्थिर बने रहना है। நாங்கள் கருத்தா பாடணும், हम ध्यान से गीत गाना கருத்தா है। ஜெபம் பண்ணணும். ध्यान से அப்படிப்பட்ட प्रार्थना। நல்ல ஆவியினால் எங்களை நிரப்புங்க. ऐसी अच्छी आत्मा से हमें भरना है। எல்லா பிள்ளைகளையும் அப்படி நிரப்புங்க. सारे बच्चों को ऐसा भर எல்லா लीजिए। குடும்பத்திலும் உடைய அபிஷேகம் இருக்கு. सारा परिवार पे आपका अभिषेक बने रहे। உலகத்துல எத்தனையோ இடங்கள்ல இந்த காலையில ஜெபம் நடக்குது. इस दुनिया में कितने जगह सुबह எவ்வளவு प्रार्थना चलती है। மகிமையான ஒரு தெய்வம். कितना महिमा का நீர் खुदा है। இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறது அது आज நிரூபிக்கிறது. भी आप जीवित है वो बताता है। எல்லா இடங்களிலும் உடைய கரம் இருக்கிறது. हर जगह पे आपका हाथ है। எல்லா ஜனங்களுடைய விண்ணப்பத்தை நீர் கேட்கிறீர். हर एक लोगों की विनतियों को आप सुनते हैं, ஆசீர்வதிக்கிறீர், आशीष करते हैं, சுகமாக்குகிறீர், चंगाई देते हैं, கண்ணீர் துடைக்கப்படுகிறது, आंसू पोछे जाते முடியாததெல்லாம் முடித்து हैं, जो காண்பிக்கிறீர். असंभव को संभव कर देते हो। ஒவ்வொரு நாளும் உடைய அற்புதம் நடக்கிறது. हर दिन आपका अद्भुत कार्य होता நன்றி है। சொல்லுகிறோம் பிதா. धन्यवाद करते हैं இந்த परमेश्वर। வருகிற இந்த நாள் முழுவதுமாக आने वाले दिन पूरा நாங்கள் உத்தம இருதயத்தோட கருத்தாய் ஜெபம் பண்ண கிருபை हम செய்யும். सच्चे हृदय के साथ हम ध्यान से நாங்கள் प्रार्थना வெற்றி करें। அடைவோம், हम विजय நாங்கள் पाएंगे, हम ஆசீர்வதிக்கப்படுவோம், आशीषित होंगे, மற்றவர்களையும் தூக்கி உம்முடைய சமூகத்துல நிறுத்துவோம். औरों को भी खड़ा कर कर आपके हुजूर में खड़ा அப்படிப்பட்ட करेंगे। நம்பிக்கையினால் எங்களை நிரப்பும். ऐसे भरोसों के साथ हमें खड़ा எல்லா कीजिए। அவிசுவாசம் நீங்க போகட்டும். सारा विश्वास अब निकल जाए। இதுவரைக்கும் செய்த எல்லா நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம். इतना जो आपने भलाई की और सबके लिए धन्यवाद। தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களோடு கொடுக்கட்டும். और आपका हाथ हमारे साथ வீட்டுல है। நடக்கிற ஜெபமானாலும், हमारे घर का प्रार्थना சபையில हो, ஜெபம் நடந்தாலும், कलीसिया में நாங்கள் प्रार्थना हो, நடந்தாலும் படுத்திருந்தாலும் हम चले या सोए, எப்பொழுதும் நாங்கள் கருத்தாய் ஜெபித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த கிருபை செய்யும். हमेशा हम ध्यान से प्रार्थना कर कर आपके नाम को ऊंचा उठाते நேரே எங்களுக்கு அடைக்கலம், எங்களுக்கு கோட்டை, हैं। आप ही हमारा ढाल, हमारी चट्टान, நேரே எங்களுக்கு கேடகம். आप हमारा सुरक्षा। இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, हे इजराइल तो परमेश्वर पे அவரே भरोसा कर। அவர்களுக்கு கேடகம், அவருடைய துணை. वो उनका ढाल और उनकी सुरक्षा है। கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை நம்புங்கள், हे प्रभु पे प्रति डरना அவரே डरना, அவர்களுக்கு கேடகமா இருக்கு. वही आपका सुरक्षा है। அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ऐसी आशीषों के लिए धन्यवाद। ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए प्रभु। உடைய கரத்துல இங்கே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथों में अपने आप को नम्र நன்மைகளை कर எடுத்துக் கொள்ளுகிறோம். भलाई को ले लेते हैं। இயேசுவின் நாமத்தினால பிதா. यीशु मसीह के नाम से मांगते पिता। आमीन। आमीन।